நம்ம நாட்டில் பல அற்புதமான கோயில்கள் இருக்கு. அவற்றில் சில சிற்ப கலைகளுக்காக பிரபலமாக இருக்கு. மற்ற சில கோயில்கள் மர்மங்களால புகழ்பெற்றுள்ளது. மர்மங்கள் நிறைந்த 10 கோயில்களுடைய வரிசையில 7 கோயில்களை முந்தைய பதிவுல பார்த்தோம். பார்க்காதவங்க வீடியோ கடைசியில கிளிக் பண்ணி பாருங்க. அதன் தொடர்ச்சியா காகங்கள் பறக்காத கோயில், வளரும் அதிசய நந்தி உள்ள கோயில், வைணவ மரபுப்படி கட்டப்பட்ட ஒரே சிவத்தலம், திருப்பதி பெருமாளை விட பழமையான பெருமாள் உள்ள கோயில் பற்றியும், அரபிக்கடல் ஆரத்தழுவ ஆர்ப்பரிக்கும் ஆழ்கடல் நடுவே அமைந்த கோயில், மேற்கூரை இல்லாமல் கடலுக்குள் உள்ள கோயில், கடலுக்கு கால அட்டவணை போட்ட கோயில், சிவனை வழிபட கடலை வழிவிடும் அதிசய கோயில் பற்றியும், கடவுள் சிலை இல்லாமல் தீச்சுடரையே கடவுளாக வழிபடும் கோயில், பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து எரியும் ஜோதி உடைய கோயில், தங்கத்தை தகரமாக்கிய தலம், இந்த கோயில்களை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு மிஸ்ட்ரி புக். காலத்தை விரயம் செய்யாம கதைக்களத்துக்கு போலாம் வாங்க. அகண்டி உமா மகேஸ்வரர் கோயில், ஆந்திர பிரதேசம். வைணவ மரபுப்படி அமைந்த சிவன் கோயில். 20 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நந்தி ஒரு அங்குலம் வளருது. அகத்திய புஷ்கரணியில பல தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியல. அகத்தியருக்கு சிவனே கொடுத்த சிவலிங்கம் உள்ள இந்த கோயிலோட அதிசயத்தையும் மர்மங்களையும் பார்ப்போம். 15ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் சங்க வம்சத்தை சேர்ந்த மன்னர் ஹரிஹர புக்கராயாவால இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. அகத்தியர் பெருமாளுக்காக கோயில் கட்ட இந்த மலையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. பெருமாள் சிலையை செய்யறப்போ உளிப்பட்டு சிலையோட வடக்கால் பெருவிரல் பகுதி உடைந்திருக்கு. சிலை இப்படி ஆயிடுச்சுன்னு மனம் வருந்திய அகத்தியர் சிவனை நோக்கி தவம் புரிகிறாரு. சிவன் தோன்றி இது கைலாய மலையை ஒட்டி இருக்கிறதுனால இது விஷ்ணுவுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அகத்தியர் மகேஸ்வரரை தன் தேவியோட இங்க தங்கி இருக்குமாறு வேண்டி கேட்கிறாரு. ஈசனும் பார்வதியும் சேர்ந்து உமா மகேஸ்வரரா ஒரே கல்லுல சுயம்புவா காட்சி அளிக்கிறாங்க. உலகத்துல வேறு எங்கேயும் இப்படி ஒரே சிலையில அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறத பார்க்கவே முடியாது. எந்த சிவத்தலத்திலையும் இப்படி ஒரு அபூர்வமான சிவலிங்கத்தை தரிசிக்க முடியாது. இது ஈசனே அகத்தியர்கிட்ட கொடுத்ததா சொல்லப்படுது. வழித்த பெருமாள் சிலை பக்கத்துல உள்ள குகையில வச்சு வழிபடுறாங்க. இந்த குகையில் 120 படிக்கட்டுகள் மேலே ஏறி பெருமாளை தரிசிக்கலாம். இவர் திருப்பதி பெருமாளை விட ரொம்பவும் தொன்மையானவர். உடைந்த சிலை பூஜிக்கப்படக்கூடாதுன்னு சிற்ப சாஸ்திரம் சொல்றதுனால பெருமாள் சிலை கோயில் பின்பக்கம் உள்ள குகையில வைத்து பராமரிக்கப்படுது. இத விஷ்ணு குகைன்னு சொல்றாங்க. மலையின் ஒரு பகுதியில ஆஞ்சநேயர் நிக்கிற மாதிரியான ஒரு வடிவம் தத்ரூபமா இயற்கையாகவே உருவாக்கி இருக்கிறது. இது ஆச்சரியமா இருக்கு. அகத்திய முனிவர் சிவபெருமான நோக்கி ஆழ்ந்த தவம் செய்யறப்போ காகத்தோட வடிவத்தை எடுத்த காக்காசுரன் சத்தமாக கத்தி தவத்தை கலைக்க தொடங்கினான். தொந்தரவு தாங்க முடியாமல் கோபம் அடைந்த அகத்தியர் காக்காசுரனுக்கும் மொத்த காக இனத்திற்கும் சாபமிடுறாரு. யாகண்டிக்கு அருகில் எங்கும் காகங்கள் பறக்கவோ அதோட சத்தம் கேட்கவோ கூடாதுன்னு சபிக்கிறாரு. உள்ளூர் வாசிகளும் பூசாரிகளும் கோயில் இருக்கும் கிராமங்கள்ல காகங்களை பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் இந்த கோயில் பக்கத்துல காகங்கள் பறக்கிறது இல்ல. அகத்தியர் தவம் செய்த இடம் அகத்தியர் பூமின்னு இன்றளவும் அழைக்கப்படுது. கோயிலுக்கு யாகண்டி பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். சிட்டியப்பான ஒரு தீவிர சிவபக்தர் சிவனை நோக்கி தவம் பண்றாரு. அவர் சிவன் எந்த ரூபத்துல வேணாலும் வந்து தனக்கு காட்சி கொடுக்கலாம்னு நம்புறாரு. சிட்டியப்பாவுக்கு சிவன் புலி ரூபத்துல வந்து காட்சி தராரு. சிட்டியப்பா நே கண்டி சிவனும் நே கண்டி அப்படின்னு சந்தோஷத்துல கத்தி ஆனந்த நடனம் ஆடுறாரு. நான் சிவனை பார்த்தேங்கிறது இதற்கான பொருள். நேகண்டின்ற பெயர் பின்னால மருவி யாகண்டி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புஷ்கரணி குளத்திற்கு நந்தி வாயிலிருந்து நீர் விழற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. சுத்தமான இந்த நீர் எங்கிருந்து வருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. அது மர்மமாகவே இருக்கு. அகத்தியர் நீராடின இடம் அகத்திய புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புஷ்கரணியில குளிச்சா சகல நோய்களும் தீரும்னு நம்புறாங்க. 16ஆம் நூற்றாண்டுல பொதுலூரி வீர பிரம்மேந்திர சுவாமிகள் அப்படிங்கிற யோகி பவிஷ்ய மாளிகான்னு ஒரு நூலை எழுதி இருக்காரு. அது எதிர்காலத்துல என்னெல்லாம் நடக்கும்னு கணிச்சு சொல்ற நூலா இருக்கு. அவர் கணிச்ச பல விஷயங்கள் நடந்து இருக்கிறதா இங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. அந்த நூல்ல இந்த கோயில்ல இருக்கிற நந்தி உயிர் வந்து என்னைக்கு எழுந்து நின்று கத்துதோ அந்த நாள் கலியுகத்தின் கடைசி நாள்னு குறிப்பிட்டு இருக்காரு. வீர பிரம்மேந்திர சுவாமிகள் சில காலம் தங்கி இந்த குகையில தவம் செய்திருக்கிறாரு. அவருக்கு இந்த கோயில்ல தனி சன்னதியும் இருக்கு. இது வீர பிரம்மேந்திர குகைன்னு இன்றைக்கும் அழைக்கப்படுது. நூற்றாண்டுகளா வளர்ற ஒரு நந்தியை பத்தி பார்ப்போம். இந்த கோயில்ல ஒரு அதிசய நந்தி இருக்கு. நந்தி 4 கால் மண்டபத்துல பிரதிஷ்டை பண்றப்போ ரொம்பவே சின்ன அளவுல இருந்திருக்கு. மக்கள் நந்தியை சுத்தி வந்து வழிபட்டிருக்காங்க. இப்போ இந்த நந்தி பெரிய அளவுல விரிவடைஞ்சு பக்கத்துல இருக்க தூணை கோயில் நிர்வாகம் அகற்றி இருக்காங்க. 20 வருஷத்துக்கு 1 அங்குலம் அதாவது 1 இன்ச் அளவுல இந்த நந்தி வளருதுன்னு கணக்கிடப்பட்டுள்ளது. நந்தியை சுத்தி வந்து வழிபட முடியாத அளவுக்கு பெருசா வளர்ந்து இருக்கு.
சிலைகளுக்கு தேவையான கற்களை எப்படி தேர்வு செய்கிறாங்க, வெட்டி எடுக்கப்பட்ட பாறை எப்படி வளருதுங்கிறத பற்றி பார்ப்போம். பெரும்பாலும் சிலைக்கு தேவையான கற்களை மலையில் இருக்க பாறையிலிருந்தோ, நிலத்தில் இருக்க பாறை, நதியில் இருக்க பாறை கற்களை பயன்படுத்தி செய்கிறாங்க. இந்த கற்களை சிற்ப சாஸ்திரப்படி தேர்வு செய்கிறாங்க. கற்கள் ஆண்கள், பெண்கள், அலிக்கல், கர்ப்பக்கல்னு வகைப்படுத்துறாங்க. ஆண்கள் மேலிருந்து கீழ் வரை ஒரே மாதிரியான அமைப்பில் உறுதியான தன்மையோட இருக்குமா. உளி வைத்து தட்டினா வெங்கல மணியோட ஓசை கேட்குமா. இந்த கற்களை வச்சுதான் ஆண் தெய்வத்தோட சிலைகளை செய்கிறாங்க. அடுத்து பெண்கள். அடியில பெரிதாகவும் நுனியில் சிறிதாகவும் இருக்குமா. கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோட இந்த பாறையானது இருக்குமா. கல் தற்றப்போ வர ஒளி நீண்டு ஒலிக்குமா. இந்த கற்களை பெண் தெய்வத்தோட சிலைகளை செய்கிறாங்க. அடுத்து அலிக்கல். இந்த கற்களை தட்டினா வர ஒளி தோன்றி உடனே முடிந்துருமா. பெண்கள்ல வர ஒளி போலவே இதுக்கும் இருக்குமா. உறுதித்தன்மையில ஆண்கள் மாதிரியே இருக்குமா. இதுல தெய்வ விக்கிரகங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. மண்டபங்கள், தூண்கள், படிக்கட்டுகள் செய்ய இந்த கற்களை பயன்படுத்துறாங்க. அதான் கர்ப்பக்கல். பாறைக்குள்ள இருக்கிற வெற்றிடத்துல நீர் இருக்கும், அதுல தேறி வாழும். இதுதான் கர்ப்பம் தாங்கிய கல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்லை கோயிலோட எந்த வேலைகளுக்காகவும் பயன்படுத்த மாட்டாங்களாம். இந்த கல்லை கர்ப்பக்கல்னு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம். சுவாமி சிலை செய்யறதுக்கு பாறையை வெட்டி எடுத்து அதுக்கு பூஜை செய்வாங்களாம். சந்தனத்தை கல் முழுவதும் பூசி இரவு அப்படியே விட்டுடுவாங்களாம். மறுநாள் கல் முழுவதும் இருந்த சந்தனம் காய்ந்திருந்தால் அந்த கல்லை சிலை செய்ய பயன்படுத்துவாங்களாம். ஏதாவது ஒரு பகுதியில ஈரம் காயாமல் இருந்தால் அந்த பகுதியில தேரை இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்களாம். இந்த கல்லை பயன்படுத்த மாட்டாங்களாம். கல்லை வெட்டி பார்க்காமலே அதுக்குள்ள தேரை இருக்குன்றத கண்டறிந்த நம் முன்னோர்களுடைய நுண்ணறிவு மெய் சிலுக்க வைக்குது. இவ்வளவு விஷயங்களை கூர்மையை ஆராய்ந்து தான் கற்களை தேர்வு செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ யகண்டியில் இருக்க நந்தி சிலை வளர்வதற்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இந்து துறவி தான் முதல்ல நந்தி சிலையுடைய வளர்ச்சியை ஆவணப்படுத்தியிருக்காரு. பக்தர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சிலையுடைய அளவு அதிகரிப்பதை கண்கூடவே பார்த்துருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் இந்த நந்தியை ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க. 15 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நந்தியோட உயரத்தை அளவிடுறாங்க. 20 வருஷத்துக்கு ஒரு முறை 1 அங்குலம், அதாவது 1 இன்ச் அளவு வளருதான். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பராமரிப்பில் தான் இந்த நந்தி இப்போ இருக்கு. புவியியல் துறையோட தலைமை அதிகாரி மோகன் ராவ் தலைமையிலான குழு நந்தியோட மாதிரியை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. சிலிக்கா மற்றும் இரும்போட சேர்ந்து சில உலோகங்களும் இருக்கு. இது மற்ற கனிமங்களோட சேரும்போது கல் விரிவடையுது. அதனால தான் நந்தி வளர்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. பாறையில சிலிக்கா மற்றும் இரும்பு தாதுக்கள் அதிகமாக இருந்தால் பாறை வளருங்கிறது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை. பாறை வளர்றதுங்கிறது அந்த கல்லை ஏதோ ஒரு பகுதியில் ஒழுங்கற்ற முறையில் நடக்கும். வெட்டி எடுக்கப்பட்ட சிற்பமாக செய்யப்பட்ட பாறை நந்தி வடிவத்தில் சீரான அமைப்புல நேர்த்தியா எப்படி வளருதுங்கிறதுக்கு எந்த விளக்கங்களும் இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. ஒற்றை கல்லினாலான யாகண்டி நந்தி சிற்பம் அதிசயத்தின் உச்சம். இந்த நந்தியானது உமா மகேஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரே இல்லாமல் கருவறைக்கு பக்கவாட்டில் அமைஞ்சிருக்கு. ரஷ்யா, டர்க்கி, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் வளரும் கற்கள் காணப்படுது. அதிகமாக ருமேனியாவில் இருக்கும் ஒரு சின்ன நகரமான காஸ்டஸ்டியில் தான் உலகின் அரிய வகையான வளரும் பாறை இருக்கு. ட்ராவென்ட்னு சொல்லப்படுற இந்த வகையான கற்கள் 1000 வருஷத்துக்கு ஒரு முறை 1.5 இன்ச்சிலிருந்து 2 இன்ச் அளவு வளருதான். சுண்ணாம்பு, மணல் மற்றும் சில தாது பொருட்களால் இந்த கற்கள் உருவாகி இருக்கு. மழை நீர் இந்த கல் மேலே படுவதால் வேதியியல் மாற்றம் உண்டாகி கல் விரிவடையுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரோபர்ட் நேஷனல் மியூசியம் 2004 இந்த வகையான கற்களை பராமரிக்கிறாங்க. யுனெஸ்கோ பராமரிப்பில் இந்த கற்கள் இப்போ இருக்கு. இந்த பாறைகள் எல்லாமே ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கு. யாகந்தி நந்தி மட்டும்தான் அந்த சிற்பத்தோட வடிவத்திலேயே விரிவடையுது. நிஷ்கலன் மகாதேவ் கோயில், குஜராத். 6 மணி நேரம் மட்டுமே இறைவனை தரிசிக்க அனுமதி கிடைக்கும் கோயில். ஈசனை பார்க்க கால அட்டவணை வரையறுத்து இருக்காங்க. மற்ற நேரத்தில் இந்த ஈசனை பார்க்க முடியாது. கோயிலை மூடிடுவாங்களான்னு கேட்டால் ஆமாங்க, மனிதர்கள் மூடுறதில்லை, கடலில் மறையும். இத்தகைய அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்த நிஷ்கலன் மகாதேவ் கோயிலை பற்றி பார்ப்போம். கோயிலில் கடற்கரையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே இருக்குது. கோயில் இருக்கும் பகுதி வரைக்கும் கடல் நீர் உள்வாங்கி ஈசனை தரிசிக்க வழிவிடுவது அதிசயமாகவே இருக்குது. பாண்டவர்களால் உருவாக்கப்பட்ட கோயில் கடலுக்குள்ளே முழுகி இருக்கிறப்போ கொடியும் கொடி கம்பமும் மட்டுமே வெளியில் தெரியுது. கொடியானது கடல் தண்ணீரில் முழுகினதில்லை.
2001 குஜராத்தில் நிலநடுக்கம் வந்தப்போ கூட இந்த கோயிலுக்கு எந்த சேதாரமும் வரல. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கடல் நீர் உள்வாங்கி ஈசனை தரிசிக்க வழிவிடுது. பகல்ல மட்டுமில்லாம இரவு நேரத்திலையும் கடல் உள்வாங்கி ஈசனை தரிசிக்க வழி செய்யுது. கோயிலோட தல வரலாறை பத்தி பார்ப்போம். மகாபாரத போர் முடிந்த பின்பு பஞ்ச பாண்டவர்கள் தங்கள் உறவினர்களை கொன்ற பாவத்திற்கு பிராய்ச்சித்தம் தேட நினைச்சு கிருஷ்ணர்கிட்ட போறாங்க. கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்கள்ட்ட ஒரு கருப்பு பசுவையும் கருப்பு கொடியும் கொடுக்கிறாரு. இந்த கொடியும் பசுவும் எந்த இடத்தில் வெள்ளையாக மாறுதோ அந்த இடம்தான் உங்கள் பாவம் கழியக்கூடிய இடம். அங்க சிவன் நோக்கி தபம் பண்ணுங்க, உங்களோட பாவம் போகும்னு சொல்றாரு. பாண்டவர்களும் உலகத்தில் உள்ள பல இடங்கள்ல சுற்றி வராங்க. எங்கேயுமே கொடியும் மாடும் நிறம் மாறல. கடைசியா குஜராத்தில் இருக்க பாவ்நகர் கோலியா கடற்கரைக்கு வர்றப்போ கருப்பு பசுவும் கொடியும் வெள்ளை நிறமா மாறுது. ஈசனை வேண்டி அங்கேயே பல காலம் தவம் செய்கிறாங்க. மனமகிழ்ந்த ஈசன் அவங்க ஒருத்தருக்கும் வெவ்வேறு ரூபத்துல 5 இடங்கள்ல காட்சி கொடுக்கிறார். பாண்டவர்கள் வழிபட்ட 5 லிங்கங்கள் தான் இதுன்னு சொல்லப்படுது. பாண்டவர்களோட பாவங்களை போக்கியதால இவர் நிஷ்கலங் மகாதேவ் அப்படின்னு அழைக்கப்படுறார். நிஷ்கலங்னா குற்றமற்றவர், களங்கமில்லா தூய்மையானவர்னு பொருள். இந்த கோயில்ல கடல் எப்போ உள்வாங்குதுங்கிறதுக்கு திதியை கொண்டு கால அட்டவணை வரையறுக்கப்பட்டிருக்கு. திதினா முதல்ல என்னன்னு பார்ப்போம். சூரியனை பூமி சுற்றி வர 365 நாட்கள் ஆகுது. நிலவு பூமியை சுற்றி வர 30 நாட்கள் ஆகுது. ஒவ்வொரு நாளும் நிலவு பூமியை சுற்றி வரும்போது 12 டிகிரியில் நகருது. ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு திதியா கணக்கிடப்படுது. மொத்தம் 30 திதிகளாக கணக்கிடப்படுது. 30 திதிகளும் 2ஆக பிரிக்கப்படுது. அமாவாசைக்கு பிறகு தொடங்கி பௌர்ணமி வரை 15 நாட்கள் வளர்பிறை, பௌர்ணமிக்கு பிறகு தொடங்கி அமாவாசை வரை 15 நாட்கள் தேய்பிறைன்னு குறிப்பிடப்படுது. திதிகளுடைய பெயர்களை பற்றி பார்ப்போம். பிரதமை, துவிதியை, திருதையை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதேசி, திரியதேசி, சதுர்தசி. 15வது திதி பௌர்ணமி அல்லது அமாவாசை. இந்த திதி அடிப்படையில் கடல் உள்வாங்குற நேரத்தை வரையறுத்து இருக்காங்க. இந்த நேரம் தவிர மற்ற நேரங்களில் கடலில் கோயிலானது மூழ்கி இருக்கும். இந்த கால அட்டவணையில் குறிக்கப்பட்டிருக்க நேரத்தை அடிப்படையாக வச்சு தான் ஈசனை தரிசிக்க முடியுமா. பல ஆயிரம் வருஷங்களாகவே இந்த வழிமுறையை பயன்படுத்தி தான் மகாதேவரை தரிசிச்சிருக்காங்க. பண்டைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் வானியல் அறிவில் எவ்வளவு மேம்பட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாண்டவர்கள் வழிபட்ட பஞ்சலிங்கங்களில் இறைவன் எப்படி அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி உருவாக்கி இருக்காங்க. தர்மலிங்கம், பீமலிங்கம், அர்ஜுனன் லிங்கம், சகாதேவன் லிங்கம், நகுலலிங்கம். ஒவ்வொரு லிங்கத்திற்கும் எதிர்ப்புறம் ஒரு நந்தி இருக்கு. கொடிமரமானது 15 அடி உயரம் இருக்கு. கோயில் நீர்ல மூழ்கினாலும் அந்த கொடிமரமும் கொடியும் மட்டும் வெளியில தெரியுது. கடல் நீர் உள்வாங்கி கோயிலுக்கு செல்லும் பாதை உருவாகுது. கடல் உள்வாங்கிய இடத்துல ஒரு மீன் கூட இருப்பதில்லை. வருஷத்துல 364 நாட்கள் கொடியானது பறக்குது. ஒரே ஒரு நாள் மற்றும் பவானிசாகர் மகாராஜாவால திருவிழாவின் போது வேறு கொடி மாற்றப்பட்டு மறு வருடம் வரை பறக்குது. கடல் உள்வாங்குவதற்கான அறிவியல் காரணங்களை பார்ப்போம். கடல் நீர்ல நிகழ்கிற மாற்றங்களுக்கு முதன்மை காரணம் நிலவு தான். சூரியனின் ஈர்ப்பு விசை மற்றும் நிலவோட ஈர்ப்பு விசையால பூமியின் கடல் நீர் மட்டம் அதிகமாக இருக்கு. குறைந்த அளவு கடல் நீர் மட்டத்தை லோ டைட்ஸ் அப்படின்னும், அதிகமாக உள்ள கடல் நீர் மட்டத்தை ஹை டைட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த 2 கடல் மட்டங்களுக்கு இடையில பூமி சுழலும். ஒரு நாளைக்கு 2 முறை பூமியானது அதிக அளவு கடல் மட்டத்தையும் குறைந்த அளவு கடல் மட்டத்தையும் கடந்து போய் இருக்கு. அதனால தான் நிஷ்கலங் மகாதேவ் கோயிலில் கடல் முழுகிறதையும் கடல் உள்வாங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சூரியன் மற்றும் நிலவோட ஈர்ப்பு விசையால் கடல் நீர் மட்டம் அதிகமாக இருக்கு. சூரியனும் நிலவும் பூமிக்கு 90 டிகிரி கோணத்தில் இருக்கும்போது கடல் மட்டம் குறையும். இந்த மாதிரியான கடல் நீர் கூடி குறையும் நிகழ்வு உலகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெறுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. குஜராத்தில் இருக்க இன்னொரு கோயிலான ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோயில் கடலில் முற்றிலும் மூழ்கி இருக்குமா. கடல் அலைகள் குறையும் நேரத்தில் கோயில் ஒரு நாளைக்கு 2 முறை வெளியில் தெரியுமா. அடுத்து ஹாஜா அலி தர்கா மும்பையில் இருக்கு. அலைகள் குறைவாக இருக்கும் நேரத்தில் தான் தரைப்பாலம் வழியாக தர்காவுக்கு போக முடியுமா. தர்காவுக்கு போனதுக்கு அப்புறம் அலையின் வேகம் அதிகரித்து பாலம் மூடிடுச்சுன்னா உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வர முடியாது, வெளியில் இருக்கிறவங்க உள்ளே போக முடியாது. இதே மாதிரியான இன்னொரு இடம் கனடாவில் இருக்குது, பே ஆஃப் ஃபண்டே. இந்த இடத்துல கடல் நீர் மட்டம் அதிகரிக்கும் போது 12.2 மீட்டர் அளவு கடல் நீரோடைய அளவு அதிகரிக்குமா. அலையின் வேகம் குறையும் போது தரை தெரியும் அளவுக்கு நீர்மட்டம் உள்வாங்குது. எல்லா இடங்கள்லையும் இதே மாதிரியான நிகழ்வுகள் நடந்தாலும் நிஷ்கலங் மகாதேவ் கோயிலில் மட்டும்தான் இதற்கான கால அட்டவணை வரையறுத்திருக்காங்க.
மற்ற இடங்கள்ல அலையின் வேகத்தை பொறுத்து மட்டுமே அந்த பகுதிக்கு போக முடியும். கால அட்டவணையில குறிப்பிடப்பட்டிருக்க நேரத்துல தான் கடல் நீர் மட்டம் உள்வாங்குது. பல நூற்றாண்டுகளா இந்த நிகழ்வுல எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளவு சிறப்பு வேறு எங்கேயும் இல்லை. இது ஈசனோட செயல்தான நம்புறேன். ஜுவாலாமுகி கோயில், ஹிமாச்சல பிரதேசம். எரிமலை கோயில்னு அழைக்கப்படுற தலம் 51 சக்தி பீடங்கள்ல 9வது இடமா இருக்கு. காலமாகவே இங்கே இருக்கிற பாறையில உள்ள தீச்சுடர் எந்த எரிபொருளும் இல்லாம இயற்கையாவே எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஜுவாலாமுகி தேவி கோயிலோட அதிசயங்களையும் மர்மங்களையும் பத்தி பார்ப்போம். இந்த கோயில்ல தேவிக்கு சிலை வழிபாடுகள் எதுவும் இல்லை. பல நூற்றாண்டுகளாக எரியும் 9 தீச்சுடரை தேவியாக வழிபடப்படுது. தண்ணீர் ஊற்றி அணைத்தாலும் தீச்சுடரானது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கு. கோயிலோட தல வரலாறை பார்ப்போம். தட்சனோட யாகத்துல இறந்த சதி தேவியோட உடலை கையில வச்சுட்டு ருத்ர தாண்டவம் ஆடுறாரு ஈசன். விஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தால தேவியோட உடலை பல துண்டுகளாக்குறாரு. உடல் பாகங்கள் விழுந்த ஒவ்வொரு இடமும் ஒரு சக்தி பீடமா இருக்கு. இந்த இடமானது தேவியோட நாக்கு விழுந்த பகுதி 9வது சக்தி பீடமா வழிபடப்படுது. இங்க சக்தி தேவி தீச்சுடரா காட்சி தராங்க. பல காலமாகவே இந்த தீஜுவாலைகள் பாறை இடுக்கிற நீல நிறத்துல இயற்கையாவே அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு. 9 இடங்கள்ல எரிஞ்சிட்டு இருக்க ஜோதிய தேவியா வழிபடுறாங்க. மகாலட்சுமி, அன்னபூரணி, சண்டி, கிங்லாஜ், வித்யா, பூரணி, சரஸ்வதி, அம்பிகா, அஞ்சி தேவியோட 9 அம்சங்களா வழிபடப்படுது. பல வருஷத்துக்கு முன்னாடி பூமிச்சந்த் மன்னர் இந்த கோயில் இருக்கும் பகுதியை ஆட்சி பண்றாரு. மன்னரோட கனவுல தீப்பிழம்பா தேவி தோன்றுறாங்க. தான் இருக்கிற இடத்தை தெரியப்படுத்துறாங்க. இந்த இடத்தை கண்டறிந்த மன்னர் ஜுவாலா தேவிக்கு கோயில் கட்டுறாரு. பல ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு முகலாய மன்னர் அக்பர் ஆட்சிக்கு வராரு. ஜுவாலாமுகி தேவி கோயிலை பத்தி அவருக்கு தெரிய வருது. தீச்சுடர இரும்பு கதவுகளை கொண்டு வரிசையா மூடுறாரு. அப்பவும் தீச்சுடரானது அணையல. அடுத்ததா தண்ணீர் ஊற்றி அணைக்க பார்க்குறாரு. அப்பவும் தீச்சுடரை அவரால் அணைக்க முடியல. தேவியோட சக்தியை உணர்ந்த அக்பர் தங்கக்குடியை காணிக்கையா கொடுத்து தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுமாறு தேவி கிட்ட கேட்குறாரு. ஒரு ஆச்சரியமான விஷயம் அங்கே நடக்குது. இந்த தங்க குடைகளை பூசாரிகள் ஜுவாலா தேவியோட தீச்சுடர் மேலே வச்சிருக்காங்க. தங்க குடையானது தீ ஜுவாலையிலேருந்து தூக்கி வீசப்பட்டு வேறு உலோகமாக மாறிடுச்சு. 1813 பஞ்சாப் மன்னர் ரஞ்சித் சிங் ஆலயத்தை சீரமைத்து கோபுரங்களுக்கு தங்க கவசம் அணிவித்து வெள்ளியிலான கதவுகளையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. எந்த கோயிலையும் இல்லாத சிறப்பாக இந்த ஜுவாலாமுகி தேவி கோயிலுக்கு வெள்ளியிலான ஒரு கட்டிலும் கொடுத்துருக்காரு. இந்த கோயிலில் இருக்க அடுத்த அதிசயத்தை பற்றி பார்ப்போம். இந்த பகுதியில் 9 அடி பள்ளத்தில் தண்ணீர் எப்பவும் கொதிச்சுக்கிட்டே இருக்காம். ஹிமாச்சல பிரதேஷ் மாதிரி குளிர்ச்சியான மலைப்பகுதியில் எப்படி நீர் சூடாக இருக்குன்னு ஆச்சரியப்படுறாங்க. இதற்கான தண்ணீர் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இந்த கோயிலோட மர்மங்களை பற்றி கேள்விப்பட்ட பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க. இவங்களோட முதற்கட்ட ஆராய்ச்சியில் இந்த கோயிலோட மர்மங்களுக்கு என்ன விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல கோயிலில் இருக்க தங்கக்குடை வேறு உலோகமாக மாறிடுச்சான்னு சோதனை பண்ணுறாங்க. சோதனையில் தங்கக்குடை வேறு உலோகமாக மாறியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது எந்த வகை உலோகத்தை சேர்ந்ததுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மனிதர்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எந்த உலோகங்களையுமே சேராத புது வகையான ஒரு உலோகமாக அது மாறி இருக்கு. அடுத்ததா இந்த கோயிலில் இருக்க மற்ற அதிசயமான வெந்நீர் ஊற்றுக்கும் தீச்சுடர் எறிகிறதுக்கும் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த மலைக்கு கீழே செயலற்ற ஒரு எரிமலை இருக்கு. அதிலிருந்து வெளிவர வாயு தான் நீல நிற தீச்சுடர்களை பல காலமாக உருவாக்குது. வெந்நீர் ஊற்றும் அதனால தான் கொதிச்சிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. 1970களில் வெளிநாட்டு நிறுவனத்தை இயற்கை வாயுவை ஆராய்ச்சி செய்ய வர வச்சுருக்காங்க. இந்த நிறுவனமும் ONGCயும் சேர்ந்து இயற்கை வாயு எங்கே இருக்குன்னு ஊர்ஜிதப்படுத்த பல இடங்களில் பல நவீன இயந்திரங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பல வருஷங்களாக தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க சொல்கிறது இங்கே எரிமலை இருந்ததற்கான தடமோ இயற்கை வாயுவோ இல்லைன்னு சொல்கிறாங்க. பல வருஷம் ஆராய்ச்சியை கைவிட்டு வெளிநாட்டு நிறுவனமும் அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. இது வரைக்கும் இந்த நிகழ்வுக்கான காரணங்கள் எதுவும் அறிவியல் ரீதியாக சரியாக விளக்கப்படலைங்கிறது வியப்பளிக்குது. இதை மாதிரி நெருப்பு எரிகிற இடம் தர்வாசா கேஸ் கிரியேட்டர் துருக்மெனிஸ்தானில் இருக்குது. 1971 சோவியத் புவியியலாளர்கள் இயற்கை எரிவாயுவை தேட பள்ளம் தோண்டியிருக்காங்க. தரைப்பகுதி இடிஞ்சு பள்ளம் பெரிய அளவில் உருவாகி இருக்கு. அங்கே இருந்து நச்சுத்தன்மை உள்ள மீத்தேன் வாயு வெளியாகி இருக்கு. கொஞ்ச நாட்களில் எரிந்து தீந்துரும் அப்படின்னு நினச்சி பற்ற வச்சிருக்காங்க. 50 வருஷத்துக்கு மேலே அந்த நெருப்பு இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு. மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.